தீ 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 என்னிலுண்டு கொடும் தீமை அடிமை நிலைகள் கண்டு. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பரபரப்பு தொடங்கியாச்சு. ஒரு வாரத்துக்கு முன்பு இருந்தே தொடங்கியாச்சு. தேர்தல் ஆணையம் எப்ப தேதி அறிவிச்சாங்களோ அப்ப இருந்து தொடங்கிட்டாங்க. இதுல மற்றவங்களுக்கு எல்லாம் இது ஒரு தேர்தலா இருக்கலாம், மற்ற கட்சிகளுக்கு வேணா இது ஒரு தேர்தலா இருக்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சிகளுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இது ஒரு பெரும் கனவு, ஒரு இலக்கு என்று சொல்லலாம். ஏன்னா மற்றவங்களாம் கூட்டணிக்காக, ஒரு கூட்டணி கட்சி பேரத்துக்காக, காசுக்காக ஒரு கட்சி நடத்தக்கூடிய சூழல்ல ஒரு கட்சி தன்னுடைய இனத்துக்காக, தன்னுடைய மக்களின் விடியலுக்காக நடத்திட்டு இருக்காங்க. அப்ப இந்த தேர்தல் ஏன் முக்கியம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பல முனை போட்டி நிலவர தேர்தல் இந்த தேர்தல். முதல்ல 3 முனை போட்டியா இருந்தது, அப்புறம் 4 முனை போட்டியாச்சு, அடுத்து இப்ப 5 முனை போட்டியா ஆக போகுது, அடுத்து 6 முனையா போட்டி கூட ஆகலாம்னு சொல்றாங்க. எத்தனை முனை போட்டி வந்தாலும் சரி, நம்மளுடைய இலக்கை நோக்கி நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா பயணிச்சுட்டே இருக்கு. ஆனா இதுல நாம் தமிழர் கட்சி அப்படின்றதுல என்ன ஒரு பெருமை அப்படின்னா, இதுவரையுமே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு யாருடன் கூட்டணி, அப்படி கூட்டணி சென்ற கட்சிகள் சீட்டு உறுதி பண்ணல. சீட்டு உறுதி பண்ணாலே எத்தனை இடத்துல நிக்கிறேன்னு தெரியல, அப்ப எந்தெந்த தொகுதியில் நிக்கிறேன்னு தெரியல. அப்போ இன்னுமே குழப்பத்திலே இருக்காங்க. இன்னும் 4 நாள்ல இன்னும் ஒரு வாரத்துல வேட்புமனு தாக்கலே நடைபெற போது, இன்னும் அதை முடிவு பண்ணாத இருக்கிற கட்சிகள் இருக்கிற சூழல்ல நாம் தமிழர் கட்சி மட்டும் அதற்கு விதிவிலக்கா இருக்கு. 234 தொகுதிக்கும் ஒரே மேடையில வேட்பாளர் அறிவிச்சு 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று நிரூபிச்சு, அந்த ஈக்குவாலிட்டின்னு இவங்க பேருக்கு பேசுவாங்க, சமூக நீதி அப்படின்னு, அதை உண்மையிலேயே நிறுவி எந்த ஒரு நோட்டுக்கும் சீட்டுக்கும் பேரத்துக்கு அடிபணியாம எளிய மக்கள் இருக்கிற பின்புலத்தை வச்சு இருக்கிற வேட்பாளர்களை அண்ணன் சீமான் களத்தில் நிறுத்திருக்காரு. அதுக்கு ஒவ்வொரு தொகுதியுமே எடுத்துக்காட்டு. ஒத்தாங்கரை தொகுதியில இருந்து எங்க தொகுதியில இருந்தே எடுத்துக்கலாம். எந்த பின்புலம் இருக்கு, கோடி கோடியா பணம் வச்சிருந்தா சீட்டுன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில நம்ம பக்காமாஸ் கட்சியோட தலைவர் அறிவிச்சிருக்காரு. அப்ப அங்க எத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். கோடிகள்ல காசு இருந்தாதான் அங்க சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கு ஒழிக்க அப்படி இருக்கிற இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சி தன்னுடைய நோக்கத்துல, கொள்கையில, கோட்பாடுகளை சரியா இருக்குதுன்றதுக்கு உதாரணம் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. முதல்ல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 அண்ணன் சீமான் அவர்கள் தான் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. இன்று 2 நாளைக்கு முன்னாடி அந்த பயண திட்டத்தை வெளியிட்டு இருந்தாங்க. இன்று திருத்தணி கோயில்ல, 6 படி கோயில்ல ஒன்றான திருத்தணி முருகன் கோயில்ல வழிபாடு செஞ்சுட்டு பிரச்சாரத்தை தொடங்குறாரு அண்ணன். தொடர்ச்சியா அப்படியே வட மாவட்டங்கள்ல முதல்ல அப்படியே முடிக்கிறாரு. நம்ம திருத்தணியில தொடங்கி அப்படியே வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் சொல்ற அந்த கணக்குல பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாவட்டத்துல ஒரு 3-4 இடத்துல வாகன பிரச்சாரமே நடக்குது. அந்த நேரத்தை பார்த்தேன், காலையில 10 to 11 சரிதான், 12 to 1:30 போட்டுருந்தாங்க பாருங்க. அந்த மதிய நேரத்துல, மதியத்துல எப்படிதான் அந்த வெயில அண்ணன் பேச போறாரோ தெரியல. வருடம் நடக்கிறது தான். போன வருஷம் கூட 2024 தேர்தலுக்கு நம்ம தொகுதிக்கு வந்திருந்தாரு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு மத்தூர்ல பேசியிருந்தாரு. அப்ப நிழல்ல இருந்தது, இப்படி போய் பேசலான்னதுக்கு இதுதான் சரியான இடம், இங்கதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் முடிவு பண்ணாரு. அப்ப அந்த ஒரு நோக்கம் இருக்கணும், மக்கள்கிட்ட கருத்து எடுத்து போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்ப தொடங்கியாச்சு அண்ணன் சீமான் அவர்கள். உறவுகள் அனைவரும் வந்து மிக விறுவிறுப்பா வேலையை தொடங்கிருங்க. இதுக்கு மிக முக்கியமா இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, எப்பயுமே இருக்கிற பிரச்சனை தான், அதே மாதிரி எப்பயுமே நீங்க உதவி பண்ற ஒரு தீர்வு தான் நிதி தான். அந்த நிதியை வந்து அனைவரும் சேர்ந்து நம்ம நிதி நெருக்கடியை குறைக்க உதவணும். ஏன்னா நம்ம தொகுதிகளில் இருக்கக்கூடிய உறவுகள் கொடுக்க கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா இருக்கும். ஏன்னா தொகுதியில் நிறைய செலவுகள் இருக்கு. அப்ப வெளியூர்ல இருக்க உறவுகள் தந்தா சிறப்பா இருக்கும். இந்த ஓகே இது ஒண்ணு இருக்கட்டும். ஆனா இது பர்டிகுலரா இதை வந்து பேசி ஆகணும். என்னன்னா ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் இதற்கு முன்னாடி 2016 சரியா 10 ஆண்டுகளுக்கு முன்புதான் அண்ணன் சீமான் அவர்கள் ஊத்தங்கரைக்கு வந்திருக்காரு. அப்பெல்லாம் நான் சின்ன பையனா இருந்திருப்பேன். அப்ப விவரமே தெரியாத வயசு, எனக்கு கட்சினா என்னன்னு தெரியாத வயசுல அண்ணன் சீமான் அவர்கள் ஊத்தங்கரைக்கு வந்து பேசியிருக்காரு. அதற்கு பிறகு 2026 முதல் தேர்தல் ஆரம்பிச்சு அண்ணன் அப்பதான் வராரு அண்ணன் ஊத்தங்கரைக்கு. மறுபடியும் 2026 தான். அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்க தொகுதி உறவுகளுக்கெல்லாம். சிறப்பா கலைப்பணி போயிட்டு இருக்கு. நாளை 24/3/2026 மாலை 6 மணிக்கு ஒரு 7 மணிக்கு திருப்பத்தூர்ல கூட்டம் நடக்குது. அதற்கு முடிச்ச உடனே 7:30 8 மணி போல அண்ணன் சீமான் அவர்கள் ஊத்தங்கரையில பேச இருக்காரு. மிக சிறப்பா வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த 2016 அந்த நாம் தமிழர் கட்சியோட யூடியூப் சேனல்ல அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறது இருக்கும். கிட்டத்தட்ட என்ன ஒரு 30-40 பேரு, ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. பொறுப்பாளர்கள் 50 பேர் இருந்திருப்பாங்க, 40-50 பேரு, மக்கள் ஒரு அங்க 10 இங்க 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. அப்பயுமே அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறது கேட்டா என் இனம் செத்து கொண்டிருக்கிறது, இங்க இருக்கிறவர்களுக்கு ஒரு காது கேட்கவில்லையா, அப்ப ஒரு வெறும் சேரையை பார்த்து கூட பேசுறதுக்கு அவ்வளவு இதுவா இருந்தாரு. எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். ஆனா அது எல்லா ஊர்லயும் நடந்தது ஒண்ணு, ஊத்தங்கர்லயும் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா 2016 எப்படி இருந்தது அந்த கூட்டம், அதை எடுத்து வச்சிட்டு இருக்கேன். 2026 இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் வர போறாரு. இப்ப எப்படி இருக்க போது அந்த எழுச்சி என்பது, அது வந்து தமிழ் தேசியத்தின் வளர்ச்சியை காட்ட போகுது. அவ்வளவு பெரிய ஆர்வமாக உறவுகள் அனைவரும் களப்பணி செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா ஒவ்வொருவரும் களப்பணியில் ஈடுபட வேண்டும். இந்த முதல்கட்ட பரப்புரை 1 வாரம் போட்டிருக்காங்க. ஒரு வாரமும் அடுத்தடுத்து நடக்க இருக்குது. ஒன்றிணைந்து செயல்படுவோம். தமிழ் தேசியத்தின் எழுச்சிக்காக, வெற்றிக்கான பயண திட்டத்தை நம்மளால முடிஞ்ச உழைப்பு போட்டு செய்யணும். நம்ம சிறப்பா செய்வோம். ஊத்தங்கரை தொகுதிக்கு அண்ணன் சீமான் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம்.